ஹாய், எஸ்பிஎஸ் ஸ்டடி சேனல் வெல்கம். நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம்னா மாடி தோட்டம் பூச்செடி பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே எடுத்து போட்டிருந்தேன், அதில் அவ்வளோ பூ பூக்கல. அப்போலாம் சீசன் கிடையாது. இப்போ தாங்க நிறைய பூ பூத்துருக்கு. அதனால் இப்போ நிறைய பூத்துருக்கிறதுனால இப்போ வீடியோ எடுத்து நான் மறுபடியும் கட்டி அது எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், நிறைய பூ பூத்துருக்கு பாருங்கள். அது ஃபுல்லாக பறித்து எடுக்கலாம் வாங்க. பாருங்கள், நிறைய கொத்து 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 கொத்தா பூத்துருக்குங்க. முன்னதால 1-2 தான் பூத்துருந்தது. இப்போ நிறைய பூத்துருக்கு பூ. எல்லா பூவும் பறித்து பக்கெட்டில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இதுக்கு மேலே தான் மல்லிகைப்பூ சீசனு. நிறைய இதுக்கு மேலே தான் பூ பூக்குமே. பாருங்கள், கொத்து 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 கொத்தா பூத்துருக்கு பாருங்கள். செடிக்கு வந்து மருந்து அடிக்கணும். அடிக்கு வந்து தீனிலாம் வைக்கணும் மருந்து. டெய்லி தண்ணி ஊற்றணுங்க. அந்த வெயிலுக்கு தண்ணி ஊற்றாம விட்டாலே வாடி போயிடும். அந்த முட்டுலாம் வந்து அப்படியே பூச்சி அடித்த மாதிரி ஆகிடும். நல்லா கொத்து கொத்து கொத்தா பூக்குங்க பூ. செம்மையாக பூத்துருக்கு பாருங்கள். சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள். 2 செடி தான் வச்சுருக்கோம் மாடியில். நாங்கள் ஒரு செடி தான் நாங்கள் வாங்கி வச்சோம் காசு கொடுத்து. ஒன்று வந்து அதை வச்சு செடியில் துளுத்து வந்தது, ஒரு கிளை எடுத்து அது இன்னொரு பக்கெட்டில் வச்சு அது ஒரு செடியை உருவாக்கிட்டோம். 2 செடி உருவாகிருக்கு பாருங்கள். எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க. எப்போயுமே முட்டு நாளே பறித்து வைக்கக்கூடாது. நாளைக்கு பூ போனால் இன்றைக்கே பறித்து வச்சா குட்டி குட்டியாக தான் இருக்கும் பூ. செடியிலே பூத்து பறிச்சோம்னா தான் பெருசு பெருசு பெருசாக இருக்கும் பூ. பாருங்கள், சூப்பராக பாருங்கள். கொத்து 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 கொத்தா பூத்துக்குது. பூ எல்லா பூவும் பறிச்சிக்கலாங்க பக்கெட்டில். வாங்க, எல்லா பூவும் பறிச்சிக்கலாம். பறித்து எவ்வளோ பூ வருதுன்னு நான் காமிக்கிறேன். செல்லில் பார்க்க குட்டி குட்டியாக இருக்குது பூலாம்.
நேரில் பார்த்தா நல்லா பெருசு 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 பெருசாக இருக்குங்க. டெய்லி ஒரு முழம் பூ பூக்குதுங்க எங்கள் செடி. 2 செடி தான். இது ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பூ பூத்துக்கிட்டே இருக்கும். வாங்க பக்கெட் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அந்த பக்கெட்டில் கொஞ்சம் பூ ஆல்ரெடி பறித்து போட்டு வச்சுருக்கேன். இருக்கிற பூ பறிச்சிக்கலாம். பறித்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், பூ பறிச்சிக்கலாம் பக்கெட்டில். வாங்க, பாதி பூ பறிச்சிட்டேன் பக்கெட்டில். இன்னும் இருக்குது, பாதி பூ பறிச்சிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் பூ பறித்து வச்சுருக்கேன் பக்கெட்டில். ஒரு முழம் அவன் கட்டினா இன்னும் இருக்குது பாருங்கள். அது மொத்த பூ பறித்து கட்டி எவ்வளோ முழம் வந்ததுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பறித்து பக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா பெருசு பெருசாகுது பூ பார்க்குறதுக்கு.
நல்லா காற்றடிக்குதுங்க காலையிலே பூ பறிக்கும் போது செம்மையா. பறிச்சாச்சுங்க பூ. எப்படியும் 2 முழம் வரும்னு நினைக்கிறேன். கட்டினா தான் தெரியும் எவ்வளோ வரணும். வாங்க எவ்வளோ போகுதுன்னு கொட்டி கட்டிக்கலாம். போகலாம். அப்படியே 2 முழம் வரும் கட்டினா. சூப்பராக இருக்குது பாருங்க பூ. செடியிலே மலர்ந்ததுனா தான் பெருசு பெருசாக இருக்கும். நம்ம வந்து முட்டாவே பறிச்சிட்டோம்னாக்கா பெருசு பெருசாக வராது பூ. ரேராக தான் குட்டி குட்டியாக இருக்கும். பாருங்க பூ கட்டிக்கலாம் வாங்க. பார்க்குறதுக்கு நல்லா பெருசு பெருசு பெருசாக இருக்குதுங்க பூ. பாருங்க எடுத்து பூ ஒன்று ஒன்றா கட்டுறேங்க. பூ பெருசு பெருசாக இருக்குதாங்காட்டி கட்டுறது கொஞ்சம் சிரமமாக. கொஞ்சம் பூ கட்டி வச்சாலும் நல்லா கணிசமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. பூவெல்லாம் நல்லா நிதானமாக பொறுமையாக கட்டினா தான் அழகாக வரும் கட்டுறது. டக்கு டக்குன்னு கட்டுவாங்க சிலர். அதுமாரி டக்கு டக்குன்னு கட்டினா ஒழுங்காக வராது. பாருங்க கட்டியாச்சு பூ. அதான் 2 முழம் வந்துக்குதுங்க. எவ்வளோ கெட்டியாக இருக்குதுங்க தண்டையாக சூப்பராக. பாருங்க 2 முழம் பூ வந்துக்குதுங்க. சூப்பராக பூ பார்க்குறதுக்கு. இதுமாரி நெருக்க கட்டணும்.
நீங்களே இதுமாரி செடி வளங்க, வீட்டிலே வளர்த்து தினமும் பூ கொடுக்கும். நமக்கு 6 மாதம் பூ பூக்கும் அந்த செடி. 6 மாதம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அப்புறம் 6 மாதம் பூ போகும். டெய்லி பூ வைக்கலாம், சாமிக்கு வச்சுக்கலாம், நம்மளும் தலையில் வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் பாரு. நம்ம வீட்டிலே பூத்த செடியில் பூத்து பறித்து கட்டி அருமையாக சூப்பராக இருக்குது பூ. அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பூ எப்படியும் கடையில் வாங்கினாக்கா இவ்வளோ கெட்டியாக கட்டின பூ எப்படியும் ஒரு முழம் 30 ரூபா 40 ரூபா இருக்கும், 2 முழம் 60 ரூபா இருக்கும் பாருங்க. சூப்பராக பூத்துருக்கு பூ. நம்ம மாடி வீட்டு தோட்டத்தில் பூத்த பூ இது, தர செடி கிடையாது. பக்கெட்டில் மண் கொட்டி வச்சதில் பூத்த பூ இது. இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இன்னும் நிறையா பூக்கும், இன்னும் 4 ஆவா இன்னும் நிறைய பூக்கும். இப்போ தான் சீசனு, அடுத்த மாதம் மே மாதம் இன்னும் நிறைய பூ பூக்கும். பாருங்கள், சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு லைக் பண்ணுங்கள். டெய்லி புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.